உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன். இந்த செப்டம்பர் மாத பலன் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ சிம்மத்தில் வரக்கூடிய செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் வர்றாங்க. கேது கூட கன்ஜக்ஷன் ஆறாங்க. அதே செப்டம்பர் 14 சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் கன்னிக்கு போய் அங்கே ஆட்சி உச்சம் அடையிறாங்க. அது போக செப்டம்பர் 13ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி துலாமுக்கு போறாங்க. அது போக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. குரு பகவான் மிதுனத்திலேயே இருக்கிறாங்க. அது போக ராகு பகவான் ஆப்பட்டது கடக ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக சனி பகவானும் கடக ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல வக்ர கதியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் இப்ப இருந்துட்டாலுமே கடகராசிக்காரங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு அஷ்டம சனி முடிந்தும் இன்னைக்கு வரைக்கும் 90% பேருக்கு பிரச்சனை தீரல. இன்னும் கஷ்டப்படுறோம். வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, எதுலையுமே ஒரு திருப்தியை பார்க்கவே முடியல. என்ன சார் காரணம்? கண்டிப்பா சொல்றேன். இப்ப அஷ்டம சனி முடிந்தால் சனி 9ஆம் இடத்துக்கு போயிருச்சு. சனி வக்ரகதியில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல. ஆனா சனியை வைத்து மட்டும் ஒரு ஜாதகம் இல்லை. அந்த 9 நவகிரகங்கள் 27 நட்சத்திரங்களை வச்சுதான் ஒரு மனிதனுடைய ஜாதகமே வடிவமைக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல கேது பகவான். அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான். அது போக குரு பகவானும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல. ஒரு நெருக்கடியில தான் நீங்க இருக்கிறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கேது பகவானோடு சூரியனும் இணைந்திருந்து சூரியனும் தன்னுடைய வலிமையை இழந்து ஒன்றும் செய்ய முடியல. உங்களுக்கு தனாதிபதி சூரிய பகவான், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப அந்த கேது பகவானுடைய சக்தி உங்களுக்கு வரவு செலவுல பிரச்சனையை கொடுக்கும், பணத்துல பிரச்சனையை கொடுக்கும், நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுக்காது. ஒரு வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் அங்கேயும் பிரச்சனைகளை கொடுக்கும். வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்து நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 25% பேர் தான். மீதி 75% பேரும் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அது போக இந்த 8ஆம் இடத்துல கேது. அப்ப இந்த 8ஆம் இடத்துல கேது இருந்தா என்ன ஆகும்? வம்பு, வழக்கு, குடும்ப ரீதியாக பிரச்சனை, ஒரு திருமண பிரச்சனை, ஒரு பழக்க வழக்கத்துல பிரச்சனை, ஒரு பிசினஸ்ல ப்ராப்ளம், கடன் வாங்கி நல்ல நிலைமைக்கு வர முடியல, வாங்கின கடன் அதிகமாயிட்டு இருக்குதோ இல்லையோ குறைந்த பாடு இல்லை, கடனை வாங்கின இடத்துல கட்டணும்னு நினைக்கிறேன், கட்ட முடியல. இந்த மாதிரி குழப்பத்தோடையும் எங்கேயாவது போய் செத்து போயிடலாமா, தூக்கு போட்டுக்கலாமா, என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு மன நிம்மதி இல்லாமல் மன இறுக்கத்தோடு எந்த விதத்திலும் திருப்தி இல்லாமல் யாராலையும்
ஒரு நல்ல சந்தோஷம் இல்லாமல், யாரை பார்த்தாலும் இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோட தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இந்த சந்திரன் கடகராசியுடைய அதிபதி, வளர்வதும் தேய்வதும் தான் அதனுடைய வேலை. அப்போ நீங்கள் பௌர்ணமியில் பிறந்திருக்கலாம், அமாவாசையில் பிறந்திருக்கலாம், ஒரு பிரதோஷத்தில் பிறந்திருக்கலாம். நீங்கள் எப்படி பிறந்திருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இப்போ என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி, உச்சம். அப்ப இந்த ஒரு விஷயம் போதும், கண்டிப்பாக நீங்கள் உங்க பிரச்சனைகளில் இருந்து கட்டவிழ்த்து விட்ட மாற இந்த புதனால் காப்பாற்றப்படுகிறீர்கள். அது மட்டும் இல்லை, செவ்வாயும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்குறாங்க, நான் சொல்றேன். அப்போ இந்த புதனாகப்பட்டது உங்களுடைய முயற்சியை திருவினையாக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் ஒரு நெகட்டிவாக எல்லாமே திங்க் பண்ணிட்டு நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, நம்மளுக்கு எங்கேடா நடக்க போகுது, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்க வேண்டாம். இந்த புதன் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களை கண்டிப்பாக காப்பாற்றும். புதன் ஒரு வேகமான கிரகம். அப்ப அந்த வேகமான கிரகம் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்வதற்கு வழிகாட்டும். நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. பல நாள் பிரச்சனை ஒரு நாள் தீரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாள் உங்களுக்கு வந்தாச்சு. தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க. அது போக இந்த சனியும் புதனும் பார்க்கறாங்க. அப்ப சனி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோவான கிரகம், புதன் வேகமான கிரகம். ஆனா இப்ப சனி வக்ரம் அடைஞ்சு அந்த புதனை பார்க்கறதுனால சனியும் வேகமா தான் இருக்குது. அப்ப சனி தொழிலை கொடுப்பாங்க, ஒரு ஒரு வேலையை கொடுப்பாங்க, அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாங்க, ஒரு பிசினஸ்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க, நல்ல சிந்தனையை கொடுப்பாங்க, நல்ல அறிவை கொடுப்பாங்க. ஒரு பேங்க் சம்பந்தப்பட்டது, ஐடி சம்பந்தப்பட்டது, நல்ல திங்க் பண்ணி வேலை செய்யறது, ஒரு லாயர் சம்பந்தப்பட்டது, எல்லா விஷயத்திலுமே அந்த புதனுடைய அனுகிரகங்கள் நல்லா இருக்குது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே வேலை, முன்னேற்றம், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது போக உங்களுடைய ராசிக்கு இப்போ கடகராசி, கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மேஷம். அப்போ அந்த மேஷத்துக்குரிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி துலாமுக்கு வர்றாங்க. அப்போ அந்த துலாமுக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவானும் பார்க்குறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்ட தொழில், மிலிட்ரி சம்மந்தப்பட்டது, போலீஸ் சம்மந்தப்பட்டது, இதான் இந்த யூனிஃபார்ம் போட்டது, டாக்டர் சம்மந்தப்பட்டது, வக்கீல் சம்மந்தப்பட்டது, கண்டக்டர் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ரூபத்தில் ஒரு வலிமை பெற்று ஏதாவது ரூபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகலாம், ஏதாவது ரூபத்தில் கஷ்டப்பட்டு அவங்க நல்ல பொசிஷனுக்கு வரலாம். உங்களுக்கு அந்த வேலையிலையும் ஒரு திருப்தி கிடைக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ரெண்டாவது அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க நல்ல நிலைமைக்கு வரலாம். அதுபோக அந்த ஸ்போர்ட்ஸில் இன்ஜுரி ஆனவங்க, காயம்பட்டவங்க, அவங்க எல்லாமே இந்த பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அந்த காயம் மாறி குணமாவதற்குண்டான வாய்ப்பு, ஒரு நல்ல டாக்டர் நம்மளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. இது எல்லாமே அந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 4க்குரிய கிரகம் சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால
கொஞ்சம் ஒரு மண்ணு மனை வாங்குறதோ, ஒரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதோ, இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த பீரியடில் நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்குறேன், ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயம் இந்த பீரியடில் கண்டிப்பாக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுவே உங்களுக்கு தானாக அமையும். தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கடகராசியில் பிறந்த பெண்கள், அந்த சுக்கிர பகவான் கேது கூட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நம்மளை யாருமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யாருக்கு என்ன செஞ்சாலும் அது நல்லதாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை யாரும் வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தயவுசெய்து எதுவுமே நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யார் மேலேயும் டவுட் பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பது நீங்கள் தான். அதே சமயத்தில் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணியும் நம்மளுக்கு திருப்தி இல்லை, ஒரு மன நிம்மதி இல்லை அப்படின்னு குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. அது போக பூச நட்சத்திரம், அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சாதிக்கணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டும் இன்னைக்கு எதுவுமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஷம், ஆயில்யம், புனர்பூஷம், இந்த புனர்பூஷத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல வேலைக்கு போய் நல்ல உத்தமராக இருந்து நல்லபடியாக வேலை செஞ்சு குடும்பத்திலையும் நல்ல ஒழுக்கமாக இருந்து குடும்பமும் கரெக்டாக வரல, வேலையும் கரெக்டாக வரல, என்னடா வாழ்க்கை இப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அப்போ அந்த ஜென்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடம், சுக்கரன் இருக்கக்கூடிய இடம், இந்த சனி இருக்கக்கூடிய இடத்த பாருங்க. இது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக சுபகாரியங்கள் பண்ணலாம், ஒன்றும் கவலை இல்லை. எதற்கும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறது நல்ல விஷயம். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.